இன்னைக்கு கட்டிடலாம்மா, இன்னைக்கு கட்டிடலாம். நான் தொழுகைக்கு போயிட்டு அப்படியே அலசி ஆறாயிரத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாசுமதி எப்படி இருக்க? நாங்களே உன்னை பார்க்கணும்னு தான் இருந்தோம். அப்படியா? நீ என்ன விஷயமா? எல்லாம் நல்ல விஷயந்தாம்மா. அண்ணனும் அண்ணியும் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ஆண்டவன் ஆசீர்வதிச்சிருக்கான். அதான் உங்கள் வீட்டுக்கே வந்து சொல்லலாம்னு நினச்சோம். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம். அடடே, எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. 2-3 வருஷமா அண்ணி போனோம் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. நான் கூட திருத்தணி முருகனுக்கு காசு முடிஞ்சு வச்சிருக்கேன். அட நல்லதா போச்சு. நாங்க இந்த பக்கம் ஹஜ்ஜுக்கு போய் அரவிந்துக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். நீ எங்க பிரயாணம் நல்லபடியா நடக்கணும்னு திருத்தணியில வேண்டிக்க. எல்லாம் நல்லா நடக்குமா, எல்லாம் நல்லா நடக்கும். சரி, இவன் அரவிந்த் வரல, அப்புறம் அவனுடைய மெடிக்கல் சீட் என்னமா ஆச்சு? அவன் ஏதாவது அட்மிஷன் ஏதாவது தகவல் உண்டா அவனுக்கு? வந்திருக்குண்ணா, எம்எம்சில கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. மாஷா அல்லாஹ், எம்எம்சியா கேட்டிங்களா? எவ்வளவு நல்ல சமாச்சாரம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நல்ல சந்தோஷமான விஷயத்தை எவ்வளவு யோசிச்சு சொல்றா பாரு. இல்லனா அதுல ஒரு சின்ன சிக்கல், வேற ஒன்றும் இல்லை. என்ன சிக்கல்? வேற என்ன சிக்கலா இருக்க முடியும்? பணமா இருக்கும். பணம் எல்லாம் பார்த்துக்கலாமா, நீ கவலைப்படாத. போதும்னா போதும். நீங்க ஏற்கனவே எனக்கு உங்ககிட்ட நான் பட்ட கடனை எல்லாம் அடைக்க எனக்கு இந்த ஒரு ஜென்மம் போதாதுன்னா. அரவிந்த் அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடி திடீர்னு தவறுனப்போ திக்கு தெரியாம நின்ன எங்க 2 பேருக்கும் ஆதரவா இருந்ததே நீங்க 2 பேரும் தானே. எப்படியோ நீங்க 2 பேரும் நல்லபடியா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க. இப்ப அதுதான் முக்கியம். என்னம்மா சுமதி, அவன் என் மருமகன். அவன் டாக்டர்னா வேற யாருக்குமா பெருமை? எனக்கு தானமா பெருமை. இதெல்லாம் நீ கவலைப்படாத. அவன் எப்படியும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்க பாருமா, நான் வந்து சொல்றேன். இங்க இவளுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கு. என்னன்னா, ஹஜ்ஜுக்கு நம்ம அடுத்த வருஷம் போறோம், அவ்வளவுதானே. வேற என்ன இருக்கு? இன்ஷா அல்லாஹ், அது பரவாயில்ல. என்னன்னா அது இவ்வளோ சுலபமா சொல்றீங்க? இது உங்க கடமைண்ணா. இது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பா இது. எத்தனை வருஷமா இதுக்காக காத்துட்டு இருந்தீங்க நீங்க. நல்லா சொல்லு சுமதி. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணா, அண்ணிய பாருங்கண்ணா, எவ்வளோ ஆசையா இருக்காங்க. அவங்க கனவை கலைச்சிடாதீங்க. இந்நேரம் ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து அரவிந்த் படிப்பெல்லாம் நம்ம பின்னால பாத்துக்கலாம்ண்ணா. பாருமா, ஆண்டவனுடைய நாட்டமும் தீர்மானமும் அதுவா தம்மா இருக்கு. அரவிந்துக்கு மெடிக்கல் சீட்டு இப்படித்தான் கிடைக்கணும்னா அது இப்படித்தாம்மா கிடைக்கும். இங்க பாரு, அவனுக்கு என்ன இதானாலும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுதாமா ஆகணும். பாரு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் மேல உங்க மேல வச்சிருக்க அந்த பாசமும் அன்பு இருக்கு பத்தியா, அது உண்மையான நேரத்துக்கு சோதனை பண்றதுக்கு ஆண்டவன் இருக்கிற சோதனையா கூட இருக்கலாமா. நீ அதெல்லாம் கவலைப்படாத. எப்படியாவது செய்யலாமா. ஆண்டவனுடைய நாட்டம் எப்படியும் அதுவாதமா இருக்கும். நம்புறேன் அண்ணா. உங்களோட நம்பிக்கைப்படி கடவுளுக்கு உருவம் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னோட பார்வையிலண்ணா நீங்க தான் கடவுள். அண்ணா பார்த்துக்கலாம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க அண்ணி கிட்ட கலந்து பேசாம எந்த முடிவும் எடுக்காதீங்க. அவங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா இது வேணாண்ணா, இது மட்டும் உறுதியா சொல்றேன். நான் பார்த்துக்கிறேம்மா. இது வேற. ஹலோ, இதோ வரேன். வந்துட்டேன். அண்ணா, ஒரு அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஆனா நான் அண்ணி கிட்ட சொன்னதை மறந்துடாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. ஓகே? உனக்கு எப்பயும் எப்ப வந்தாலும் அர்ஜென்ட், உடனே கால் வரும், ஓடுவேன். பார்த்து பத்திரமா போ. என்ன சுமதி எங்க போனா? அதுக்குள்ள கிளம்பிட்டாளா? வழக்கம் போல அவளுக்கு கால் வந்தது, உடனே கிளம்பி போயிட்டா. வேற என்ன பண்றது? நீங்க என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? 3 வருஷமா அப்ளிகேஷன் போட்டு ஒரு தடவையும் தட்டி போய் இப்பதாங்க நம்ம பேரு குழுக்கல்ல வந்திருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹஜ்ஜுக்கு போவேனாங்கிறீங்களே. ஆமினா, நீ கோவப்படாதம்மா, சொல்றத கொஞ்சம் கேள. நீங்க என்னங்க சொல்ல போறீங்க? நம்ம ஹஜ்ஜுக்கு போறத விடையும் அரவிந்த் படிக்கிறது ரொம்ப முக்கியம் சொல்ல போறீங்க? நமக்கு மிஞ்சிதாங்க தானம், அப்படித்தான் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவன் என்ன வெளியே ஆளாமா? அவன் யாரு? அவனுக்கு நம்ம இப்ப ஒரு சின்ன இந்த உதவியை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன், இன்னும் 5 வருஷத்துல அவன் பெரிய டாக்டர் ஆயிடுவான். அப்புறம் அந்த குடும்பமே மேல வந்துடும்.
என்னுடைய நண்பன் குடும்பத்துக்கு இதை விட நல்ல விஷயம் வேற எதுவாமா இருக்க முடியும்? என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க நண்பர் குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்களே. ஆண்டவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? நமக்கு இந்த வருஷம் இருக்கிற தெம்பு அடுத்த வருஷம் இருக்கும்னு என்னங்க நிச்சயம்? யா அல்லாஹ், இந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்க மாட்டியா? ஏமா இங்க பாரு, அன்னைக்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க? சீனாவுக்கு போயாவது கல்வியை கத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாவப்பட்ட பையனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய கல்விக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி தரோம். இது உனக்கு புரியாதா? அதே ரசூலுல்லாஹ் தாங்க உடம்புல தெம்பு இருக்கும் போதே வசதி இருக்கிறவங்க ஹஜ்ஜை முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியலையா? இங்க பாருங்க, அரவிந்த் படிக்கிறதுக்கு நான் ஒரு நாளும் தடை சொல்லல. ஆனா நம்ம ஹஜ்ஜுக்கு போறதை விட்டுட்டு நீங்க அந்த பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் கூட ஒப்புதல் இல்ல. இருங்க, நானே சுமதிக்கு போனை போடுறேன். ஆமினா, சுமதிக்கு மட்டும் நீ இப்ப போனை போட்டு வை, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்போ கட்டின பொண்டாட்டி விட உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் குடும்பம் ரொம்ப முக்கியமா போச்சோ? ஆமினா, ஆமினா, இப்ப மெடிக்கல் சீட்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தடைகளை தாண்டி வரணும்னு எனக்கு உனக்கும் நல்லா தெரியும். நம்ம பையன் ஹமீது இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தான்னா அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் அரவிந்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கோ ஆமினா, புரிஞ்சுக்கோ. நீங்க என்னங்க, ஐயோ நம்ம பையன் ஹமீது இருந்திருந்தாலும் அவனுங்க, ஏதோ நான் சொல்றத சொல்லிட்டேன், இனி உங்க பாடு. ஆமினா, ஆமினா, ஆண்டவா, நான் போற பாதை சரியா தவறா தெரியலையே. நீதான் அனைத்து அறிந்தவன். எனக்கு ஒரு நேர் வழி காட்டு இறைவா, எனக்கு ஒரு நேர் வழி காட்டு. வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? வாடா டாக்டர் அரவிந்த், எப்படிதான் இருக்க? டாக்டரா? அங்கிள், நான் இன்னும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அங்கிள். நான் இந்த வருஷம் ஆக்சுவலா படிக்க போறது இல்லை அங்கிள், அடுத்த வருஷம் பாத்துக்கிறேன். என்னடா பேசுற நீ? என்ன சரி, இது என்ன சட்டையில கிரீஸ்லாம்? என்ன டாக்டரா மெக்கானிக்கா? அங்கிள், ஃபாதர் அருள்ராஜ் இருக்கார்ல, ஆமா, இங்கதான் பக்கத்து தெருவுல அவரோட வேன் ஒன்று, ஸ்கூல் வேனு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் என்னோட மெக்கானிக்கல் நாலேஜை காட்டி அதை ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அதான் இந்த கரெல்லாம் மனசு சுத்தமா இருந்தா போதாதான். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல. முதல்ல நீ போய் மெடிக்கல் காலேஜில் சேர்ற வழியப்ப அதான் சொன்னேன். ஒரு 2-3 சேரிட்டியில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க இந்த வருஷம் கஷ்டம், அடுத்த வருஷம் பார்க்கலான்றாங்க. அதுக்குள்ள நானும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு காசு தேத்திடுவேன் அங்கிள். வாடா அரவிந்த். என்ன ஆண்டி, சந்தோஷமான விஷயத்த சொல்லவே இல்லையே? ஓ அதுவா, அவரு யோசிச்சு தான் முடிவெடுப்பார். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன ஆண்டி இருக்கு? நீங்க 2 பேரும் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ரொம்ப நாளா வேண்டிகிட்டு இருந்திருக்கீங்க. இந்த வருஷம் கடவுள் உங்களுக்கு அந்த வழியை காட்டியிருக்காங்க. நீங்க போகும்போது எனக்கு அடுத்த வருஷம் மெடிக்கல் சீட்டு நல்லா கிடைக்கணும்ன்றத வேண்டிக்கோங்க. போனா வேண்டிக்கிறோம்டா. அங்கிள், ஆண்டி, எனக்கு உண்மையிலேயே நீங்கள் 2 பேரும் ஹஜ்ஜுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் 2 பேர்த்த தவிர வேற யார் இருக்காங்க ஆண்டி? என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அங்கிள், உங்களுக்கு தெரியும்ல, நான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மெக்கானிக்கல் ஷாப்பில் தான் வேலை செய்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு 25,000 சேர்த்து வச்சுருக்கேன் அங்கிள். அம்மாவுக்கு சாரி வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சிடா, ரொம்ப சந்தோஷம். அமினா, அவன் எப்போ கூப்பிடுறானோ அப்போ போயிட்டு சுமதிக்கு நீயா பார்த்து ஒரு நல்ல புடவையா வாங்கி கொடுமா. ஐயோ இருங்க அங்கிள், இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் இதை கொடுக்கலாமா கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சின்ன பணத்தை உங்கள் ஹஜ் பயணத்துக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்கிள். அம்மாவுக்கு நீ நினைச்சபடியே புடவை வாங்கி போடுறாக்கண்ணா, அதான்டா முக்கியம். ஆண்டி, இதுவே ஹமீதா வந்து கொடுத்துருந்தா என் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்களா ஆண்டி? என்ன வேறையா ஆண்டி? எப்பேற்பட்ட புள்ளடா நீ! ஐயோ, படிப்புக்கு செலவு பண்றத பத்தி இனிமே நான் யோசிக்கவே கூடாது. என்ன ஆண்டி சொல்றீங்க? டேய்,
அந்த சேரிட்டில இருந்து பணம் வருதோ வரலையோ நானும் அவரும் சேர்ந்து உன்னை படிக்க வைக்கிறோம். என்னங்க சொல்லுங்க உங்க மருமகிட்ட. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஆண்டி, நான் தான் சொல்றேன்ல சேரிட்டில இருந்து பணம் வருதா அதை வச்சு அடுத்த வருஷம் படிக்கிறேன்னு. என்னடா மடத்தனமா பேசுற? இந்த வருஷம் எழுதின டெஸ்ட் அடுத்த வருஷம் எப்படிடா செல்லுபடி ஆகும்? அதேதான் ஆண்டி நானும் கேக்குறேன். இந்த வருஷம் உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அமைஞ்சிருக்கு, அடுத்த வருஷம் அதுல ஏதாவது தடை வந்துருச்சுன்னா? அப்ப அது ஆண்டவன் நாடலன்னு அர்த்தம்டா. இவன் படிப்பு தான் முக்கியம் எங்க பயணத்தை விட ஆண்டவன் நினைக்கிறான்னு அர்த்தம். என்ன அங்கிள் சொல்றீங்க? அங்கிள் நீங்க புரிஞ்சுக்கோங்க அங்கிள், நீங்க அதுதான் முக்கியம். அதோட ஹலோ சொல்லுங்க ஃபாதர். ஆமா இல்ல 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 ஃபாதர், நான் எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன் அவ்வளவுதானே. அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். அங்கிள் உங்களுக்கு தெரியும்ல, நான் சொன்னேன்ல ஃபாதர் அருள்ராஜ் அவரோட வேனை ரிப்பேர் பண்ணேன்னு. அவர் டைரெக்டாக சர்ச்சுக்கு போயிருக்காரு. அவரோட சபையில் இருக்க பெரியவங்க கிட்ட பேசி எனக்கு இந்த வருஷமே மெடிக்கல் படிக்கிறதுக்கான உதவி உறுதியாயிடுச்சு. அங்கிள் ஆண்டி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க. அரவிந்த், நான் சொன்னேன்ல நல்ல மனசு இருந்தா அந்த ஆண்டவன் யாரையும் கைவிட மாட்டான். என்னங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஹஜ் கமிட்டியில பணத்தை கட்டிட்டு அந்த ஃபாதர் அருள்ராஜ பார்த்து ஒரு நன்றி சொல்லிடுறா. ஆமினா, அரவிந்த், நம்முடைய தேவைகள் வெவ்வேறா இருக்கலாம்டா. அதை நாம தேடி போற இடமும் அதற்காக நம்ம வேண்டிக்கிற இடமும் கூட வெவ்வேறா இருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியும் யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும்ட்டு. அன்பாலானது இவ்வுலகு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும்